நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் மாட்டு சந்தையில் இந்த பசுவை பார்த்தீங்கன்னா நல்லா பாய்ச்ச. நான் அந்த மாடை பார்த்து அசால்ட்டாக போயிட்டு நல்லா ஓடியாந்து வந்து குத்துச்சு. அப்புறம் அடுத்து மாடு காளைகள் பூராமே இது எடுத்து போட்டிருக்கான். மாடு வந்தது ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நாட்டு மாடு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்ல மாடு வந்துருந்துச்சு. காளைகள் வரத்து இந்த மஞ்சட்டுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே ஒரு 10, 15 காலை தான் வந்துருந்துச்சு. அதுவுமே ஏதாவது இந்த பிடிபட்டது அந்த மாதிரி வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இடங்கள் நம்ம அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக யாரும் சேல்ஸுக்கு வேணும்ன்ட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது நம்ம முத்தங்குடி மாட்டுத்தானி பக்கத்தில் ஒரு அவ்வளோதான், ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம். 3.5 சென்ட் இடம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நம்ம வாங்கி கொடுப்போம். தெற்கு பார்த்து இருக்குது இந்த இடம். நல்ல இடம், நல்லா உடனே வீடு கட்டலாம். வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து நம்ம இந்த மாடு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த காளை இது பூராமே நிறையா வந்துருந்துச்சு. நிறையா இல்லை, ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்ல மாடாக இருந்துச்சு, நல்லா மச்சான் சூப்பராக இருந்துச்சு மாடு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காலையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அவுத்துருப்பாங்க போல். மஞ்சளில் கொண்டு போய் அவுத்துருக்காங்க. அவுத்து பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாடு ஓரளவுக்கு நல்ல மாடு தான். கட்டை மாடு நல்லா டைப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் கொடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள், கிராஸ் மாடு, நாட்டு மாட்டில் கிராஸ் மாடு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டு எடுக்கிறது. இந்த இதெல்லாம் சூப்பராக வரும் காளை. நல்ல ஒழுக்கமான காளை, நல்ல காளையை எதுவுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்பர் எதுவும் எழுதலை. ஆனால் அவுத்து பார்த்துருப்பாங்க, பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வருதுன்னாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் மாடுகளை அவுத்து பார்த்துருப்பாங்க. இந்த காலை, இந்த மரக்காலெலாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல நேரம், நல்லா உடம்புடம் நல்லா நீளம் நெடுகமாக நல்லா இருந்துச்சு. ஹைட்டு மீடியமான ரொம்ப பருவட்டெலாம் கிடையாது. அதுமாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த யானை சந்துன்னு பாருங்கள், அந்த மாட்டில் அந்த முன்னத்தேங்காலில் இருக்குது லேசாக கேப்பிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் யானை சந்துன்றது. இது மாதிரி ரொம்ப நாளாக நான் அந்த மாதிரி நிற்கிற மாடுகளை போட்டணும்னு நினச்சேன். அது இந்த காலையில் இப்போ தெரிஞ்சிச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதை யானை சந்துன்னுவாங்க. கிராஸாக அப்படி காலை லேசாக தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாடுகளை வாங்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த இது காரணத்தில் கூட கொடுத்துருக்கலாம். இந்த காளையை யாராவது சொல்லியிருப்பாங்க, அதனால் கூட கொடுத்துருவோங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது மாடு, சூப்பர் மாடு. இந்த காலெலாம் நல்ல உயரம் தரம், சரியான பருவட்டு மாடு. இதையுமே கொண்டு கொடுத்துட்டாங்க. 15 மாதமாக ஓடியாந்து குத்த வந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, என்னங்கிட்ட குத்துறது, இன்னி கொண்டு போய் அவன் அந்த காளையை ஊற்றிடுவாங்க. சரிப்பா, அவன் என்ன பண்ணுறது. நல்ல காலை, நல்ல பருவட்டு. இதாக இருக்கு பாருங்க அந்த காலை. மாடு பூராமே நிறைய மாடு வந்துருந்துச்சு, நல்ல மாடுங்க. நாங்கள் கொஞ்சம் ஆனால் போனது லேட்டு கொஞ்சம். ஆனால் காலைல எதுவும் வெள்ளம்னா நிறையா மாடு வந்துச்சு. நான் வந்திருக்க வாய்ப்பில் இதில் இல்லைன்னா தெரிஞ்சிருமே. இதுக்கு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் முந்தின வாரம் எடுத்தது இந்த வீடியோ. இது அதில் நம்ம போடாமல் விட்டோம். இந்த கேப்பு அந்த 1, 2 மறந்து விட்டதில் இது இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இதை எடுத்து அப்படியே போட்டு விட்டேன். அந்த வீடியோ தான் இது பூராமே. அதில் விடுபட்டதை இதில் சேர்த்துருக்கேன். இதுலேயுமே டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால சரி இதில் போட்டு விடுவோம்னு சொல்லி அப்படியே போட்டு விட்டோம் இந்த வீடியோ. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மாடு தான். காலங்கள்லாம் பாருங்கள், 2 வாரத்துக்கு முன்னுக்கு வந்தது இது பூராமே. நல்ல காலங்கண்டுக. இந்த வாரத்திலாம் வரல, இப்படி கண்டு எதுவும் வரல சரியா. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும் நல்ல மாடு வர்றதுக்கு. மஞ்சட்டில் நிறையா அவுத்து பார்த்து சில பல குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்போ தான் இது பண்ணிடுவாங்க. மானரோசம் இதெல்லாம் பார்த்து ஒரு சில பேர் பிடிபட்டுருச்சுன்னு ஒரு இதில் பிடிபட்டாலும் இந்த மாடை அந்த இதுக்காண்டி கொடுக்குறக்கான ஆளுக இருக்குது. ஏன்னா இப்போ அது ஒரு சில இதுகள்னால வந்திருக்கும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருந்தது, நம்ம கொடுத்துட்டோம் ஏற்கனவே.
மாடு இதெல்லாம் அவுக்கவே கிடையாது. மஞ்சட்டில் அவுத்து பார்த்து கொடுப்போம்னே. அதுக்கு முன்னாடி என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.